விருச்சிகராசி அன்பர்களே, விருச்சிகராசி அன்பர்கள்லாம் நிறைய பேர் யூடியூப்ல என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்ததுலேருந்து குரு பயிற்சி பிறந்ததுலேருந்து பயங்கரமாக இருக்கும் சார் அது இதும்பாங்க. ஆனால் கரெக்டான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சவாலான காலகட்டம். நிறைய பேர் யூடியூப்ல என்ன வேணும்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, கேட்டையான விசாகம் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அதே போல் தசாபுத்தி இப்போ உங்களுக்கு என்ன அமைஞ்சிருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் அதாவது ஒரு சிலருக்கு கரெக்டாக ஜனவரி 28 வரைக்கும் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஏப்ரல் 20க்கு மேலே இருக்கும். ஸோ இந்த ஒரு 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். இந்த காலகட்டத்திலேருந்து சனி வக்ரமாகிறார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்னு இந்த மாதிரி டிசம்பர் வரைக்கும் சனி வக்ரமாகிறார், ஒரு 138 நாள் போகும்போது அப்படியே எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ரியல் ஃபேக்ட் என்ன தெரியுமா? எது இப்போ இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயத்தில் இப்போ நீங்கள் லாக்கில் இருப்பீங்க. பணம் வரும், ஆனால் அந்த பணம் கரெக்டாக அதுக்கு மட்டுமே செலவாகும். அந்த பணம் வரத்துக்கும் சில ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி தான் உங்கள் கைக்கு வரும். குடும்பத்தில் சின்ன சின்ன ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும். என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் புதன் புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேருக்கு சனி பெரிய இது அப்படின்னு நினைப்பாங்க. சனி பகவான் வந்தால் ரொம்ப வாட்டி உதக்குவார் அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல் இவர் ராகு கேது வந்தால் ரொம்ப அப்படியே வாட்டி வதப்பார்னு நினைப்பாங்க. இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் கற்பிக்கக்கூடிய கிரகம் இருக்குது அப்படின்னா புதன். இந்த புதன் புத்தி உங்களுக்கு இப்போ இருக்கும். தொழிலை மாற்றலாமா, தொழிலில் வேறு ஏதாவது பண்ணலாமா, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, யோசிக்க முடியலையே, நடுத்தரமாக நிற்கிறமே, அடுத்து பண்ணலாமா, இது பண்ணலாமா, அதில் எது பண்ணால் நம்ம லாபம், எது பண்ணாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு தொழில் இருக்குது, அந்த தொழில் தற்போதைய நிலையில் பிரச்சனையாக இருக்குது, அது என்னைக்கு சரியாகும்னு தெரியலையே, அடுத்த ஸ்டெப்பு என்ன எடுத்து வைக்கலாம், ஒரு கேள்விக்குறியோடையே இருக்குமே, இதுக்கான சொல்யூஷனே இல்லையே, இப்போ நம்மளுக்கு புதுசாக இருக்குது, இதை பற்றி யார்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னா அந்த தொழிலுக்கு போனாலும் அங்கேயும் அதே மாதிரி இருக்கே, என்ன பண்ணுறதுனே தெரியல சார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு இருப்பீங்க. வெளிநாட்டில் இருக்கீங்களா, உயிருக்கு பயந்துட்டு இருப்பீங்க, வேலைக்கு பயந்துட்டு இருப்பீங்க, அடுத்து என்ன நடக்கும், ஆகஸ்ட் மாதம் பிறந்தா தான் தெரியும், செப்டம்பர் மாதம் பிறந்தா தான் தெரியும், ஜனவரி பிறந்தா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதிலே இருப்பீங்க. அதே போல் விசா பிரச்சனையாக இருக்கும். அதே போல் பாஸ்போர்ட்டுக்கு இப்போ வெளிநாட்டுக்கு போகிறது ரெடியாக இருக்கீங்க, பாஸ்போர்ட் பிரச்சனையாக இருக்கும். அல்லது கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணுங்க, பாதியில் நின்ன மாதிரி இருக்கும். சார் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது சார், என்ன பண்ணுறதுனே தெரியல சார், அடுத்து வேலைக்கு போகலாமா இல்லை தொழில் ஆரம்பிக்கலாமான்னு தெரியல சார் அப்படின்னு இருப்பீங்க. இவங்களெலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் ஜோதிட ரீதியான தகவல்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க. லோக்கலில் இப்படி ஜோதிடத்தை ஃபஸ்ட்டு கொடுத்து பாருங்கள். இல்லை சார் அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலைங்கிற பட்சத்தில் வேணால் நீங்கள் எங்கள்கிட்ட கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அது கிளியராக உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுவாங்க. அதே போல் நீங்கள் ஃபோன் பண்ணி அப்படினாலும் பேசலாம், வெளிநாட்டில் இருக்கிறீங்க வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். நிறைய பேர் கேட்குறீங்க சார் இதை எப்படி நாங்கள் சரி பண்ணுறது, இதன் மூலமாக ஒரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னா எப்படி நடக்கும் அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கீங்க. தெளிவாக நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போ நான் கீழே கொடுத்துருக்க நம்பர் பிரபலமான ஜோதிடருடைய நம்பர், கிட்டத்தட்ட 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். அவர் எப்படி பார்ப்பார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நடந்தது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது, அதுக்கு மேலே நடக்க போகிறது, அப்படி தான் பார்ப்பார். ஏன்னா டக்குனு அடுத்து நடக்க போகிறது மட்டும் சொல்லிட்டா இது காமனாக எல்லாருக்குமே அது பலிக்கும். இப்போ சார் இப்படி இருப்பீங்க சார், இப்போ நடக்கும் சார், அது காமனாக எல்லாத்துக்கும் போய்டும். எந்த கால்குலேஷனில் உங்களை செக் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட யார் பிரயாணிக்கிறா, உங்களோட ராசி செயல்படலைனாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க அதை மாற்றுவாங்களா, அந்த ராசி அப்படி எல்லாமே கிளியராக கெஸ் பண்ணி சொல்லிடுவார். கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜ் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர், 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க தற்போதைய நிலைமையில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா லாக்கில் தான் உட்காந்துட்ருப்பீங்க. சார் ரொம்ப பெரிய இது சார், என்ன பண்ணுறதுனே தெரில சார். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஜாதகத்தை மீறிய அதிர்ஷ்டம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கணும். அதாவது ஜாதகத்துலேயே உங்களுக்கு லாக்கில் தான் இருக்குது, அதை மீறி அதிர்ஷ்டம் நடக்கணும் அப்படின்னா 2 வகையில் தான் நடக்கும். ஒன்று குலதெய்வ வழிபாடு, இன்னொன்று இந்த பூஜைக்கு ஏதாவது எந்திரங்கள் வாங்கி வச்சு வழிபடுறது, சக்தி உங்களுக்கு ஜாதகத்தை மீறி ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னு எந்திரிச்சு பூஜைகள் செய்யப்பட்டு எதாவது வைக்கிறது. இது 2 தான் உங்களுக்கு பலிக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. சார் இது ஒரு வேளை வியாபாரத்துக்காரன்னு சொல்லுவீங்களா? ஒன்றும் கிடையாது, நான் ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் எந்த ஜோசிக்கார்ட்ட போனீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, புதன் புத்தி மட்டும் அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கும். வருமானம் வரும், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த மாதம் வருமானம் வருமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடையே உங்களை சுற்ற வச்சுட்டு இருக்கும் இந்த காலகட்டம். அப்படி இருக்கா இல்லையான்னு நான் சொல்கிறது உண்மையாக இல்லைன்னு மட்டும் கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மனப்பதட்டத்தோடும் ஆன்சைட்டியோடும் ஒரு பேனிக்கோடையும் உங்களுக்கு வச்சுட்ருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சவாலான காலகட்டமாக இல்லையா? இது உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள். இந்த ராசிக்காரர்கள் இனி என்ன நடக்கும், துரோகம், வேலை, பணம், திருமணம், சொத்து, வாகனம், அடுத்த 12 நாள் எல்லாம் எப்படி இருக்கும்போது அப்படின்னு தான் நீங்கள் கேட்டுருப்பீங்க. உங்களுக்கான ஒரு வீடியோ தான் அந்த முழுமையான வீடியோ. சார் ஒரே ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு. உங்கள் குலதெய்வம் யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் நான் சொல்லக்கூடிய தெய்வத்தினுடைய பெயரை மறக்காமல் கீழே பதிவிடுங்க. ஏன் சார் தெய்வத்தினுடைய பெயர் படிக்கணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல வழிபாடாக இருக்கும். ஆஞ்சநேயர் அல்லது சிவபெருமான தரிசனம் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும். இதில் நீங்கள் வழிபடும்போது ஓம் வீர ஆஞ்சநேயரே போற்றி, ஓம் வீர ஆஞ்சநேயரே போற்றி, ஓம் வீர ஆஞ்சநேயரே போற்றி அப்படின்னு மறக்காமல் 3 டைம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஏன் அப்படிங்கிறதையும் நான் முழுசாக சொல்கிறேன். இந்த வீடியோ முழுசாக பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்.
சார் இந்த ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் ஒரு 12 நாள், அடுத்த 12 நாட்கள் நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். அது ஓவராலாக ஃப்ளோ மற்றது எல்லாமே சொல்லிடுறேன். பழைய ஒரு தொடர்பு வந்து இப்போ உங்களுக்கு வருங்க. பழைய ஒரு தொடர்பு இப்போ வரும். அது நண்பனாக இருக்கலாம், இல்லை முன்னாள் காதலியாக இருக்கலாம், இல்லை உங்கள் க்ரஷ்ஷாக இருக்கலாம், இல்லை வேலையில் யாரோ ஒருத்தவனா இருக்கலாம். யாரோ ஒருத்தருடைய பழைய தொடர்பு வரும். வேலை அல்லது பணம் பற்றிய செய்தி வரும். சார் அந்த வேலையில் இருக்கக்கூடிய அப்டேட் வரும் சார். அது காத்திருப்பு காலமாகவே இருக்குது சார் அப்படிங்கிறது. இது ஒரு காத்திருப்பு காலம் கூட நீங்கள் மைண்ட் வச்சுக்கோங்களேன். இப்படி காத்திருப்பில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உண்மையாக இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மறைந்த தகவல் தெரியலாம். ஒரு காணாமல் போன ஒரு தகவல், அந்த விஷயம் வந்து இப்போ வெளிப்படலாம். கோபம் ஏற்படக்கூடிய சூழல் வரலாம். டக்குன்னு கோபம் வரும். எது கோவம் வருதுன்னே தெரியாது. அது யாரை பார்த்தாலும் கோவம் வரும் சார் அப்படிங்க. சிறிய செலவு வரலாம். சிறிய செலவு இல்லை சார், பெரிய செலவே இருக்குன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. அது உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள். உடனடி முடிவை தவிர்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் உங்களோட யாரெல்லாம் இருக்காங்களோ அவன் தான் வந்து ஃபில்டர் ஆகி ஜனவரிக்கு மேலே வருவான். உங்கள்கிட்ட வேலை பார்க்குறாங்க, இல்லை சார் கிளம்புறேங்கிறாங்க, ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அவன் கிளம்புறேங்கிறான், அப்போ அவன்லாம் வேலைக்கு ஆக மாட்டான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபம் ஏற்படக்கூடிய சூழல் அவங்க மேலே உண்டாகும். உடனடி முடிவை தவிர்க்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் ஸ்டெப் வந்து கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்கும். புதிய வேலை அல்லது தொழில் வாய்ப்பு தெரியலாம். பழைய பாக்கி பற்றிய முன்னேற்றம் ஏற்படும். அந்த பழைய அமௌண்ட்ஸ் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கிளியர் ஆகிட்டே வரும். குடும்பத்தில் முக்கியமான உரையாடல் நடக்கலாம். சொத்து அல்லது ஆவணம் பற்றி தகவல் கிடைக்கலாம். முக்கிய நபர் அல்லது பழைய தொடர்பு உதவலாம். குறுகிய தூர பயணம் ஏற்படலாம். அதே போல் யார் உண்மையானவங்க அப்படிங்கிறது தெரியலாம். காதல் அல்லது திருமண பேச்சு நகரலாம். வாகனம் அல்லது சொத்து பற்றிய முடிவு வரலாம். எதிர்பாராத செலவு ஏற்படலாம். சந்தேகம் மற்றும் கோபத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் மறைந்திருந்த விஷயம் வெளிவரலாம். அதே போல் வேலை அல்லது தொழில் முடிவு உருவாகலாம். கூடுதல் வருமான வாய்ப்பு கிடைக்கலாம். குடும்ப ஆதரவு அதிகரிக்கலாம். நீண்ட நாள் குழப்பம் குறையலாம். கடன் அல்லது சேமிப்பு திட்டம் தொடங்கலாம். பழைய பிரச்சனைக்கு தீர்வு ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் வாழ்நாளில் சேமித்ததே கிடையாது சார் அப்படிங்கிறவங்களாம் ஒரு 10 ரூபா எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பயத்தில் எடுத்து வச்சுருப்பீங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, இந்த மாதம் வந்தால் இஎம்ஐ கட்டணுமே, இந்த மாதம் கடனை கட்டணுமே, தொழிலுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இப்போ இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்தால் சீரு இந்த இது மொய்யெல்லாம் வைக்கணுமே, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து மைண்டில் ஓடிட்டே தான் இருக்கும். பழைய பிரச்சனைக்கு தீர்வு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு பாடத்தை கற்பித்து கொடுத்து ஜனவரிக்கு மேலே பயங்கரமான ஒரு தீர்வு கொடுக்கும். கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வேணும் யோசிச்சு பாருங்கள். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தூக்கக்குறைவு கண்டிப்பாக இருக்கும். மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் சூடு, முடி கொட்டும். சூடுலேயே முடி கொட்டும், கண் வீங்கும், கண்ணிலேருந்து தண்ணி தனியாக வருது, இந்த தலைவலி, அது கரெக்டாக அந்த தூக்கமின்மைக்கு புறந்தலை வலிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வயிறு அல்லது செரிமான கோளாறு இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கும். கேஸ்ட்ரிக்காக இருக்குது சார், என்னன்னே தெரில சார், டாக்டர்கிட்ட போனால் நார்மலாக தான் இருக்குங்கிறாங்க, என்னன்னு தெரில சார் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. உணவு முறையை மாற்றிருப்பீங்க, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க. சிறுநீர் தொடர்பான தொந்தரவு ஏற்படும். சுகர் செக் பண்ணலாமான்னு பயம் வரும். முதுகு அல்லது இடுப்பு வலி வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நரம்பு சோர்வு சார், ஒரு மாதிரியாகவே இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். கோபத்தால் ரத்த அழுத்தம் அதிகரிக்கும். உங்களுக்கு கோபம் வந்திருக்கும், உடனே அச்சச்சோ இதெல்லாம் இப்படிலாம் கோபப்பட்ட பிபி வந்துருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பயம் மட்டும் உள்ளே ஓடிட்டே இருக்கும். அதிக வேலை காரணமாக உடல் சோர்வு ஏற்பட்டிருக்கும். சார் இது வரைக்கும் நான் இப்படி வேலை செஞ்சதே இல்லை சார், கம்மியாக வேலை செய்யும்போது கூட அதிகமான இன்கம் வந்து சார், இவ்வளோ நிறைய வேலை செய்கிறேன் சார், ஆனால் இன்கமே வரல சார், இன்கம் நிலையாக வரணுங்கிறதுக்காகவே ரொம்ப பதட்டமாக இருக்குது சார் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் போய்ட்டுருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்கும். இருக்கா இல்லையான்னு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க. தொடர்ச்சியாக அல்லது கடுமையான அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை டக்குன்னு போய் பார்த்துருங்க. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க. இதே போல் அடுத்த சில விஷயங்களையும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ராசிக்காரங்க நம்ம எது சொன்னாலும் அவங்களுக்கு வந்து பலன்கள் அவங்களே கணிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள். ஏன்னா விருச்சிக ராசி தெய்வீக குணம் கொண்டவங்க, ஆன்மீக ஆற்றல் கொண்டவங்க, குலதெய்வத்திற்கு கூட அதிக பவர் கூடியவங்க இந்த விருச்சிக ராசி. முக்கியமாக நடக்கக்கூடியவை என்ன அப்படின்னா, நீண்ட நாள் நின்ற வேலை அல்லது பண விஷயம் நகருங்க. பழைய பாக்கி தொகையெல்லாம் கிடைக்கும். உங்களை பற்றி பின்னால் பேசியவங்கெல்லாம் உண்மையை தெரியலாம், அவங்கள பற்றி உண்மை வந்து உங்களுக்கு தெரிய வரலாம். தேவைக்காக மட்டும் நெருங்கிய ஒருவர் விலகுவாங்க. யார் உங்ககிட்ட தேவைக்காக இருந்தாலும் அவங்க மட்டும் இப்படி எஸ்கேப் ஆயிடுவாங்க. பழைய காதல், நண்பர் அல்லது வாடிக்கையாளர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். வேலை அல்லது தொழிலில் முக்கியமான பொறுப்பு கிடைக்கலாம். கூடுதல் வருமான வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண பேச்சு அல்லது உறவில் தெளிவு வரலாம். இந்த சொத்து, அதே போல் நிறைய பேர் இந்த கூட்டு சொத்து, குடும்ப சொத்து தொடர்பான மறைந்த தகவல் எல்லாமே வெளிவருங்க. புதிய வாகனம் அல்லது சொத்து பற்றிய முடிவு வரலாம். எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் அமைதியாகக்கூடிய சூழல் உருவாகலாம். உங்கள் மனநிலைமை மற்றும் ரகசியமாக உழைக்கக்கூடிய திறன் வெற்றியாக மாறலாம். இனி என்ன நடக்கப் போகுது? மறைந்திருந்த உண்மை வெளிவரலாம். உங்களை பற்றி பின்னால் பேசியவர் தெரியலாம். தொழிலில் கணக்கு மறைத்தவங்க வெளிப்படலாம். குடும்ப சொத்து தொடர்பான உண்மை தெரிய வரலாம். உறவில் மறைக்கப்பட்ட தகவல் வெளிவரலாம். நண்பராக இருந்தவர் உண்மையில் போட்டியாளராக இருந்தது புரியலாம். யார் உண்மையான ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலாம். உங்களுடைய சந்தேகங்களில் சில உண்மை அப்படிங்கிறது தெரிய வரும். அதாவது
உங்களோட சந்தேகம்லாம் இதெல்லாம் தேவையற்ற பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதில் ஒரு சில உண்மை இப்படிலாம் நடந்திருக்கு போல், ஆனால் இது அடுத்த ஸ்டேஜுக்கெலாம் போகாது அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும். ஒரு எக்ஸாம்பிள், தொழிலில் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு தெரியாமல் வேறு விஷயங்கள்லாம் வந்து போய் வேறு தொழிலை பற்றி விசாரிச்சிருப்பாங்க. இவன் வேறு கம்பெனிக்கு போகிறானா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பயம் வரலாம், சந்தேகம் வரலாம். ஆனால் அது ஒரு பயம் இருக்கிறதுக்கு சின்ன ஒரு உண்மை வெளியிருந்திருக்கும். நீ போய் விசாரிச்ச அப்படிங்கிறது உண்மை, ஆனால் நீ இன்னும் போகலை அப்படிங்கிறது உண்மை. ஸோ இதுதான் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும். நீண்ட நாள் தலைப்பட்ட விஷயம் நகரலாம். வேலை மாற்ற முயற்சி வந்து முன்னேறுங்க. பதவி உயர்வு பற்றிய தகவல் வந்து வரலாம். பழைய பாக்கி பணம் எல்லாம் கிடைக்கும். வழக்கு அல்லது ஆவண பிரச்சனை வந்து நகருங்க. திருமண பேச்சு மீண்டும் தொடங்கலாம். சொத்து பதிவு அல்லது பங்கு பிரிப்பு பற்றிய முடிவு வரலாம். வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் வெளிநாடு அல்லது வெளியூர் வாய்ப்பு வந்து உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுங்க. அதே போல் யார் விலகுவாங்க அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் புரியும். மீண்டும் மீண்டும் பொய் சொல்கிறவங்க விலகுவாங்க. உங்களுடைய ரகசியத்தை பாதுகாத்தவங்க எல்லாமே தெரிய வரும். பணத்திற்காக மட்டுமே நெருங்கியவர் வெளிப்படலாம். உங்கள் மனத்தை தொடர்ந்து காயப்படுத்திய உறவுகள் வந்து எல்லை வைக்கலாம். பழைய நட்பில் இருந்து விலகக்கூடிய முடிவு செய்யலாம். குடும்பத்தில் தேவையற்ற தலையீடு செய்பவரிடம் தூரம் வைக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் பெரிய முடிவு உருவாகலாம். வேலை மாற்றம், தனித்தொழில், கடன் குறைத்தல், புதிய இடத்திற்கு மாற்றம், உறவை முடித்தல் அல்லது உறுதி செய்தல், இது எல்லாமே நடக்குங்க. சொத்து வாங்கிறது, வாகனம் மாற்றுறது, சேமிப்பு தொடங்கிறது, இது போன்ற முடிவுகள் ஒன்றை வந்து எடுப்பீங்க. இந்த நேரத்தில் கோபத்தில் முடிவு செய்ய வேண்டாம். ஆதாரத்தை வைத்து செயல்பட வேண்டாம். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கோபத்தில் முடிவு பண்ணிவிட்டு போயிடுவீங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவீங்க. ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒருத்தர் சொல்கிறான் அப்படின்னா அவனை வச்சு ஒரு டக்குன்னு ஏதாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா அது பெரிய இஷ்யூவாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திட்டத்தை எல்லாத்துட்டையும் சொல்லாதீங்க. சரியான நேரம் வர வரைக்கும் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழிலில் அல்லது வேலை பலன்களை வந்து பார்க்கும்போது, வேலை செய்கிறவங்களுக்கு, அதாவது ஒருத்தர்கிட்ட போய் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீண்ட நாள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரியும் உங்கள் திறமையை கவனிக்கலாம். புதிய பொறுப்பு கிடைக்கலாம். பதவி உயர்வு பற்றிய பேச்சு வரலாம். சம்பள உயர்வு கேட்கும் சூழல் உருவாகலாம். என்ன ஒன்று அப்படின்னா, மேலதிகாரியும் உங்கள் திறமையை கவனிப்பாங்க. புதிய பொறுப்பு கிடைக்கும், பதவி உயர்வு பேச்சு வரும், சம்பள உயர்வுக்கு எல்லாமே வந்து பேச்சு வரும். வேறு நிறுவனத்துலேருந்து அழைப்பு வரும். பழைய வேலை இடத்துலேருந்து மீண்டும் தொடர்பு வரலாம். உங்களை பற்றிய தவறான பேசியவங்க எல்லாமே உண்மை தெரிய வரும். முக்கியமான திட்டத்தில் உங்களை சேர்ப்பாங்க. அதே போல் பாதுகாப்பு, மருத்துவம், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், நிலம் மற்றும் வாகனத்துறையில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அரசு அல்லது ஒப்பந்த வேலை வாய்ப்பு வந்து உருவாகலாம். வெளியூர் அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். வேலை இடத்துல இருந்த எதிர்ப்பு குறையலாம். உங்கள் ரகசியமான முயற்சி வெற்றி பெறும். உங்களுடைய பிரச்சனை தீர்வுக்கும் திறன் ஏற்படலாம். அதே போல் தொழில் செய்கிறவங்களுக்கு பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வருவாங்க. பெரிய ஆர்டர் கிடைக்கலாம். நீண்ட நாள் பாக்கி வசூலாகலாம். ரியல் எஸ்டேட்டு, வாகனம், கட்டுமானம், மருத்துவம் அல்லது பாதுகாப்பு தொழிலில் வாய்ப்பு வரலாம். புதிய கூட்டாண்மை வாய்ப்பு உருவாகலாம். ஆன்லைன் அல்லது சமூக ஊடகத்தின் மூலமாக வாடிக்கையாளர் கிடைப்பாங்க. தொழில் ரகசியத்தை பாதுகாத்தா வளர்ச்சி அதிகரிக்கலாம். புதிய கிளை அல்லது சேவை தொடங்குவீங்க. போட்டியாளர் பின்வாங்கலாம். பழைய நஷ்டத்தை மெதுவாக ஈடுகட்டலாம். உங்கள் பெயரில் தனிப்பட்ட பிராண்ட் உருவாக்கலாம். கமிஷன் வருமானம் கிடைக்கலாம். நிலம் அல்லது வாகன விற்பனையில் நல்ல ஒப்பந்தம் கிடைக்கலாம். தொழிலில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குதுங்க. கூட்டாளியை முழுமையாக நம்பி கணக்க விடாதீங்க, மாட்டிக்குவீங்க. வேலை செய்கிறவங்களையே கூட நம்பி கணக்க விடாதீங்க. வாய்மொழி ஒப்பந்தத்தை மட்டும் நம்ப வேண்டாம். உங்கள் புதிய திட்டத்தை அனைவரிடமும் கூறாதீங்க. கோபத்தில் வாடிக்கையாளரை இழக்க வேண்டாம். குடும்பத்திலையும் கோபத்தை காட்ட வேண்டாம். பணியாளர்களிடம் அதிக சந்தேகம் காட்ட வேண்டாம். பழைய நஷ்டத்தை ஈடுகட்ட பெரிய ஆபத்து எடுக்க வேண்டாம். அதாவது பெரிய ஆபத்தை நீங்கள் நோக்கி போகாதீங்க. குறைந்த நேரத்தில் அதிக லாபம் தரக்கூடிய திட்டங்களை நம்ப வேண்டாம். பணம் வராமல் பொருளை ஒப்படைக்க வேண்டாம். ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திட வேண்டாம். நண்பர் என்பதற்காக தொழில் கணக்கை அலட்சியம் செய்ய வேண்டாம். பணம் மற்றும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கி தொகை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சம்பள உயர்வு கிடைக்கலாம். கமிஷன் அல்லது ஊக்கத்தொகை வரலாம். இரண்டாவது வருமான வாய்ப்பு உருவாகலாம். நிலம் அல்லது வாகன விற்பனையில் பணம் கிடைக்கலாம். குடும்பத்தில் ஒருவர் உதவி செய்வாங்க. தொழிலில் பெரிய வாடிக்கையாளர் கிடைக்கலாம். பழைய முதலீட்டிலிருந்து சிறிய லாபம் வரலாம். மறைந்திருந்த பண வாய்ப்பு தெரியலாம். காப்பீடு, சேமிப்பு அல்லது ஆவண தொகை வந்து கிடைக்கும். ஆன்லைன் அல்லது கூடுதல் வேலை மூலமாக பணம் வரலாம். கடன் கொடுத்த பணத்தில் ஒரு பகுதி திரும்ப வரலாம். செலவுகளை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவு வரலாம். வாகன பராமரிப்பு செலவு அதிகரிக்கலாம். வீடு அல்லது சொத்து ஆவணத்திற்கு செலவு வரலாம். குடும்ப நிகழ்ச்சி காரணமாக பணம் செலவாகலாம். தொழில் முதலீட்டுக்கு தொகை தேவைப்படலாம். வழக்கு அல்லது சட்ட ஆலோசனை செலவு வரலாம். குழந்தைகள் கல்வி அல்லது குடும்ப தேவைக்கான செலவு வரலாம். பழைய கடன் முடிக்க
தொகை செலுத்த வேண்டியிருக்கும். கடன் நிலையை பொறுத்த வரைக்கும் பழைய கடனை குறைக்க திட்டம் அமைக்கலாம். சிறிய கடனை ஒன்றன் பின் ஒன்றாக முடிவெடுக்கலாம். அதே போல் கூடுதல் வருமான கடன் சுமையை குறைக்க உதவும். அதே போல் குடும்ப உதவியால் ஒரு கடனை முடிப்பீங்க. மாத தவணை மறுசீரமைப்பு பண்ணுவீங்க. அடமானம் அல்லது நகை கடன் தொடர்பான தீர்வு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தேவையற்ற கடனை நிறுத்த முடிவு செய்யலாம். கடன் கொடுத்தவருடைய பேசி தீர்வு வந்து காணுவீங்க. பணத்தில் உள்ள கவனம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். பழிவாங்கக்கூடிய மனநிலையில் பண செலவு செய்ய வேண்டாம். ஒருத்தனை பழி வாங்கினதுக்கோசம் பண செலவு பண்ண மாட்டாதீங்க. நண்பருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்க வேண்டாம். ஆவணம் இல்லாமல் பெரிய தொகை கொடுக்க வேண்டாம். ஒருவரின் துயர கதையை மட்டும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. உங்கள் வருமானத்தை அனைவரிடமும் சொல்லாதீங்க. முதலீட்டில் முழு தொகையையும் போடாதீங்க. குடும்ப சொத்து பணத்தை வாய்மொழியில் பகிராதீங்க. வங்கி இந்த ஓடிபி ரகசியம் இதெல்லாம் வந்து எதையுமே வெளியே சொல்லாதீங்க. காதல் விஷயத்தில் பழைய காதல் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. நீண்ட நாள் பேசாமல் இருந்தவங்க பேசுவாங்க. உறவில் மறைக்கப்பட்ட உண்மை தெரியலாம். ஒருவரின் உண்மையான அன்பு புரியலாம். போலியான உறவு விலகுவாங்க. நண்பராக இருந்தவங்க காதலாக மாறுவாங்க. குடும்பம் எதிர்த்த உறவில் மீண்டும் பேச்சு வரலாம். பழைய மனக்காயம் பேசி தீரலாம். புதிய அறிமுகம் ஆழமான உறவாக மாறலாம். தொலைதூர உறவுலேருந்து சந்திப்பு ஏற்படும். திருமண நோக்கத்தோடு நல்ல தொடர்பு கிடைக்குங்க. ஒருதலை காதலுக்கு தெளிவு கிடைக்குங்க. காதலில் கவனமாக இருக்கணுங்க. ஆதாரம் இல்லாமல் சந்தேகம் வளர்க்க வேண்டாம். பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்ப வேண்டாம். துணையினோட கைபேசி அல்லது தனிப்பட்ட விஷயங்களை சோதிக்காதீங்க. மாட்டிக்குவீங்க. உங்களுக்கும் மன கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தப்புலாம் பண்ணியிருக்க சின்ன விஷயம் கூட உங்களுக்கு ஒரு மாதிரி தோண ஆரம்பிக்கும். கோபத்தில் பிரிவு வார்த்தை சொல்ல வேண்டாம். பழைய தவிர மீண்டும் மீண்டும் எடுத்து கூற வேண்டாம். 3ஆம் நபரோட ஒரு உறவு ரகசியங்களை பகிர வேண்டாம். அன்பை கட்டுப்பாடாக மாற்ற வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் பயத்தை உண்மையாக நினைக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை உங்கள் பயத்தை உண்மை அப்படின்னு மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. பயத்தை பயமாக வச்சுக்கோங்க. இது ஒரு பாயிண்ட் இருக்குது. இது ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அதை உண்மைன்னு நினச்சிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படாதீங்க. துணையின் செயல்களை கவனித்த பிறகே முடிவு எடுக்க வேணும். துணையோட செயல்களை கவனித்து தான் முடிவெடுக்கணும். பழி வாங்கக்கூடிய நோக்கத்தில் புதிய உறவை தொடங்காதீங்க. மாட்டிக்குவீங்க. ஓகேவா? அதே போல் திருமண பலன்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவங்க தயவுசெய்து நான் சொல்லக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். குடும்பம் மூலமாக நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாள் தாமதமான திருமண பேச்சு நகரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. திருமணம் ஆனவங்களுக்கு சண்டை சேர்வல் இருக்குது சார், துணையோடு இருந்த சந்தேகம் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது சார் அப்படின்னா தயவுசெய்து அதே கோயில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா திருமண மாணவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சண்டை திருவள் பிரியும். அர்த்தநாரீஸ்வரர் இது சக்தியும் சிவனும் சேர்ந்து ஒரே சிலையாக காட்சி தரக்கூடிய இடம். ஒரே உயிராக ஒரே உடலாக காட்சி தரக்கூடிய இடம். அப்போ வந்து உங்களுடைய சண்டை சச்சரவுலாம் தீர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அதை மாற்றி கொடுக்கும். நீண்ட நாள் பேசாத விஷயமெல்லாம் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறும். பழைய பிரச்சனையை மீண்டும் எடுத்து கூறாதீங்க. மாட்டிக்குவீங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது. குழந்தை தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கும். குழந்தைகளுடைய கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். ஆராய்ச்சி விளையாட்டில் தொழில்நுட்பத்திறன் வந்து வெளிப்படும். புதிய பாடநெறி வந்து சேர்ப்பீங்க. போட்டித் தேர்வு அல்லது விளையாட்டில் வந்து வெற்றி கிடைக்கும். குழந்தைகளுக்காக வெளியூர் பயணம் ஏற்படலாம். கல்வி மற்றும் உடல்நல செலவு வந்து அதிகரிக்கலாம். அவர்களுடைய நண்பர்கள் வட்டத்தை கவனிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிக சந்தேகத்தோடு கட்டுப்படுத்த வேண்டாம். அதேபோல் மற்ற குழந்தைகளோடு ஒப்பிடாதீங்க. அவருடைய மனம் திறந்து பேச வேணும். அவங்ககிட்ட மனம் திறந்து பேசுங்க. ஒரே ஒரு பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா, குழந்தைகள் இல்லாதவங்க வந்து திருவண்ணாமலை போய் வழிபட்டுட்டு அதற்கு அந்தாண்ட வந்து இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில், அதாவது வேலூரில் இருக்குது பார்த்தீங்களா, மேல் மலையனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போய் வழிபட்டு, பழனியில் கீழே திரு ஆவினங்குடி அப்படிங்கிற கோயில் வழிபட்டு, மேலே இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி சுவாமி வழிபட்டு வாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கும் பழனியில். ஓகேவா? வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இந்த விசா இந்த ஒப்பந்தம் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். மறுபடியும் ஊருக்கு வந்துட்டு போய்ட்டுற மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. பாசிட்டிவாக தான் இருக்கும். தொழிலில் மட்டும் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். ஊருக்கு வந்துட்டு போயிட்டலாம், ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டணும், ஹாப்பியாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போவீங்க. அதேபோல் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் மறைந்திருந்த விஷயம் எல்லாமே வெளிவரலாம். நீண்ட நாள் பேசாமல் இருந்தவங்களாம் மறுபடியும் வந்து பேசக்கூடிய ஒரு காலகட்டம் அமையும். விருச்சிக ராசி என்பவர்களே ஃபஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நீர்த்து ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வழியில் வேணாலும் போயிட்டு வந்துடுவீங்க. அதே போல் செவ்வாய் அதிபதி அப்படின்னா முருகர் உங்களுக்கு சப்போர்ட்டு. முருகரை மட்டும் எப்படி விட்டுறாதீங்க. முருகர் தான் நம்மளுக்கு சப்போர்ட்டு. எளிதில் யாரையும் நம்பாதீங்க. இந்த ராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டீங்க. இருந்தாலும் நம்பி நீங்கள் வந்து ஏமாந்துடாதீங்க. என்னை பற்றி பின்னாடி பேசுகிறவங்க யார் அப்படின்னு நிறைய பேர் உங்களோட மைண்டில் ஓடிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து கண்டுக்கூடாது. இந்த காலகட்டம் ஒரு 3-4 மாத காலகட்டம் நாம் இப்படியே தப்பிச்சு பொழைச்சிக்கிண்டா அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுங்க. இந்த விஷயத்தில் ஒரு அதிக முதலீடோ இல்லை ரொம்ப அதிகமாக போட்டு இப்போ எதாவது பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். ரொம்ப கடனை கட்டுறதுக்கு இந்த தொழிலில் மூவ் பண்ணுறதுக்கு மட்டும் என்ன வேணுமோ அதை மட்டும் இப்போ பண்ணுங்கள். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க.